உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் அது இது கிடையாது. இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே சாத்தியம்தான். ஆனா தகுதியான சிலருக்கு மட்டும்தான் இதோட மகத்துவமான திறன்களை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். நம்மளோட டைம் லைன்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது புது காலத்தை உருவாக்க போகுது. நம்மளோட யூனிவர்ஸ் நம்ம யூனிவர்ஸ் இதுக்கு முன்னாடி மாதிரி இருக்க போறதில்ல. ஜென்டில்மேன், உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த கூட்டணியை நாம வச்சுக்கிட்டதே நம்ம பலமாகறதுக்காக தான். நாம தனியா இருக்கிறத விட ஒன்னா இருந்தா இன்னும் பலமாகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அந்த விஷயத்தை பத்தி என்னோட அசோசியேட் டாக்டர் ஆனி பேசுவாங்க. எங்களோட ஆபரேஷனை வளர்க்கறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். போன மீட்டிங்ல பெகசஸ கண்டுபிடிச்சிருக்கிறதா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட் கீசால இருக்கிற பிரமிட் மேல ஏதோ வித்தியாசமா பாத்திருக்காங்க. அது நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது, ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான கலைப்பொருள்னாலதான் அப்படி நடந்திருக்குன்னு. அதாவது லெஜெண்ட் எஜிப்டோட ஃபெரோஸ்க்கு கடவுள் மாதிரியான பவர்ஸ் கொடுத்திருக்காரு. உண்மை என்னன்னா அந்த கலைப்பொருள் வேற்று கிரகத்தோட சார்ந்தது. எங்களோட ரிசர்ச் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஏலியன் டெக்னாலஜி. இது ஒரு உயிரினத்துக்குள்ள இருக்கிற மரபணு திறன்களை வெளிக்கொண்டு வரதுக்காக பயன்படுத்துறாங்க. இதுல கவலையான விஷயம் என்னன்னா ஆர்டிகிராஃப்ட எடுத்துட்டாங்க. இதுல கிராடா மட்டும்தான் இருக்கும். இப்போதைக்கு இது தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஜென்டில்மேன், இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட ஆஃபரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்ல கிளம்புறீங்களா? ஜென்டில்மேன், இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கு அப்புறம் இது நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு என்னால நம்பவே முடியல. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் நாங்க உருவாக்குன எல்லாத்தையும் ரிஸ்க்ல போட சொல்றீங்களா? அதுவும் எதுக்கு? யூஎஃப்ஓ ஏலியன்ற கட்டுக்கதைக்காக. இந்த பைத்தியக்காரன் சொல்றத கேட்கறதை எல்லாம் நிறுத்துங்க. உங்க பணத்தை வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. என் கிட்ட பேசும்போது மரியாதையா பேச கத்துக்கோ. நீ சாதாரணமா யோசிக்கிற ஒரு முட்டாள். இது பிசினஸ். உங்க லட்சியத்தை அடையணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அவன் சொல்றது கரெக்ட் தான். இது ஒரு முட்டாள் பிசினஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்றது? நம்ம மறைமுகமா வேலை செய்யணும். கவர்மெண்ட்டுக்கு எதிரானது இது. இது எல்லாமே ஒரு ப்ரூஃப் கூட இல்லாத ஒரு பொருளுக்காகவா? உன்னோட இந்த பிளான் எல்லாமே தோக்கும் போது அதுக்கான விளைவுகளை முன்னெடுத்தது நீதானே? அதை நீதான் பேஸ் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் குட் நைட். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு வார்னிங். ஒண்ணு ஏன் கூட இருங்க, இல்லைன்னா நேரா கிளம்பி நரகத்துக்கு போங்க. மிஸ்டர் பெகசிஸ், நாங்க எப்படியும் ஏலியன் மேப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒருவேளை நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா பிளேக் அதை கொண்டு வருவாரு. எல்லாம் நம்ம பிளான் படி நடந்துச்சுன்னா அந்த கலைப்பொருளை எங்க ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு அந்த மேப்பே சொல்லும். நம்ம திட்டத்தோட முக்கியமான விஷயமே இதுதான். இதுல எந்த தப்பு நடக்கக்கூடாது, புரியுதா? டாக்டர் ஆனியை பார்க்கணும், அங்க போ.
யார் நீ? யார் நீ? வேலை முடிஞ்சது. ராஸ், அவன் உன் பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கான். நில்லு 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 நில்லு, அங்கே நில்லு, நகராத. நகர்ந்தேன்னா சுற்றுவேன். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். உன் கைய மேல தூக்கு. அந்த கம்பி கிட்ட போய் நில்லு. அந்த கம்பி கிட்ட போய் நில்லுன்னு சொன்னேன். போ. திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காதன்னு சொன்னேன். கை அந்த கம்பி மேலேயே இருக்கட்டும். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? என்ன தோத்துறீங்க? சொல்லு. உன் கைய கொடு. எதுக்காக ஓடிட்டு இருக்க? ஏன்டா ஓடுற? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியா பிடிச்சாச்சு. இன்னைக்கு நீ என்னை ரொம்ப ஓட விட்டுட்ட. நீ உன்னோட திறமையை வீணா தெருவில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எப்பயாச்சும் ப்ரொஃபஷனல் ட்ராக் டீமுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா? நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இல்லீகலாக நீ ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் வித்துக்கிட்டும் இருக்க. எங்கிருந்து உனக்கு கிடைக்குது? ஒருவேளை நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டீன்னா உன்னோட ஜெயில் தண்டனை குறையும். இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை நான் கண்டுபிடிக்கணும். இவர் எனக்கு தெரியாது. நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை இவரை. அப்படின்னா உன் தண்டனைக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுங்க. சூசு ரொம்ப ஆபத்தான ஆள். எங்கள் ஏரியாவில் அவனை மீறி யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஒரு வேளையை ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போனால் என் உயிராவது என்கிட்ட மிச்சம் இருக்கும். ஆனால் சூசன் மீறி நடந்தால் அவன் என்னை கொன்னுடுவான். எனக்கு சாக விருப்பம் இல்லை. ஒரு வேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அவனை மொத்தமாக அழிச்சிடலாம். நீயும் சுதந்திரமாக இருக்கலாம். இப்போ நீ பண்ண வேண்டியது என்னன்னா, ஜூஸ் கூட ஒரு ட்ரக் சாங்ஷன் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் எங்கள் கூட வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டே இருக்கணும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து அவனை பிடிச்சிடுவோம். என்ன சொல்கிற? சரி, நான் இதை பண்ணுறேன். சார், இவர் தான் ஏஜென்ட் மஜாக். இந்த கேஸ்ல அண்டர் கவரா போய் வேலை பார்க்க போறாரு.
மஜாக், இவர் தான் FBI எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்ஸ். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. எனக்கும் தான் சார். உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கு? எல்லாம் பிளான் பண்ணி தான் நடந்துச்சு. டிடெக்டிவ் வெஸ்ட் சூக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. குட் ஜாப். அப்டேட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா சார். அவனால இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அவன் திறமசாலி. அவன் வேலையை அவன் முடிச்சிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கிளம்பு. கவனமா இருங்க. ஓகே. உங்க கூட பிசினஸ் பண்ணதுல சந்தோஷம். எனக்கும். ஈவெண்ட் எல்லாம் பிசினஸ் வச்சுக்கணும்னு தலையெழுத்து. சொன்ன? சீக்கிரம் வா, வண்டி எடு, வண்டி எடு. ஏன் இப்படி பண்ண சூஸ்? அதான் முடிஞ்சிருச்சுல. முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்க டிரான்சாக்ஷன் ரொம்ப தெளிவா இருந்தது. இல்ல, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவங்க கன்னையும் கேஷும் ஒன்று சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? மோமோவா? எப்பயில இருந்து மோமோவோட பேச்சை கேட்க ஆரம்பிச்ச? ச்சீ. நீ என்ன வேணா பேசிக்க பிலிப், எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. போலீஸ் பேசுறதையும் நான் கேட்டேன். அவரும் அதே தான் சொல்றாரு. நம்ம இடத்த அவங்க எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ரெப்புடேஷன் மட்டும்தான். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட விட்டு கொடுத்தோம்னா எங்கேயும் மரியாதையே இருக்காது. என்னைக்கும் பெகசிஸ் சமமா நம்ம உட்கார முடியாது. ஆனாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்கிட்ட கேட்காமே முடிவெடுத்துட்ட. ஏன் அப்புறம் திரும்பவும் நீ என்ன நிறுத்துவ? உன்னை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. ஒவ்வொரு தடவையும் இப்படி முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்னோட வேலையை நீ ரொம்ப கஷ்டமாக்குற. சரி, நம்ம ஆளுங்கள்ல யாரையாவது வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல பேச சொல்றேன். எவிடன்ஸ் எல்லாத்தையும் இல்லாம பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாயிரு. எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு. சார், டாக்டர் ராணி வந்திருக்காங்க. ஓகே, உள்ள அனுப்புங்க. டாக்டர் ஆனி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் தான். ப்ளீஸ் உட்காருங்க. என்னன்றதை காட்டுங்க. இந்த கலைப்பொருளை பத்தி நாங்க கண்டுபிடிச்ச டேட்டா தான் அது. இதெல்லாம் பார்க்க நமக்கு சாதாரணமா இருந்தாலும் இது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல இதோட மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிரச்சனை என்னன்னா இந்த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸோட சயின்டிபிக் டேட்டாபேஸ் எங்கேயுமே இல்ல.
அது மூலமா தான் இந்த கீ இந்த கிரகத்தை சார்ந்தது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுது. சோ இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிருக்கோம். இந்த கீ எப்படி ஒர்க் பண்ணும்? ஆனா நாங்க அதுதான் அடுத்து கண்டுபிடிக்கணும். ஆனா நாங்க கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கோம். நீங்க மெக்சிகன்ஸ் கிட்ட இருந்து பிளேக்கை வச்சு திருடின அந்த மேப் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிட்ட நம்மள கூட்டிட்டு போகும். எந்த பவர்ஸ்க்காக நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமா சொந்தமாகும். எக்ஸலண்ட். தேங்க்யூ டாக்டர். பிளேக்கை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். கொஞ்ச நாளா நான் ஜூஸ் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன். இப்போ நம்ம அவனை நேருக்கு நேரா சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவனை கூட்டிட்டு வா. ஓகே சார். இது சரியா நடந்தா நல்லா இருக்கும். நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன். நீ உயிரோட இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். பிளான் படி நடந்துக்கோ, மத்ததெல்லாம் சரியா நடக்கும். ஓகே. ஹே மாமோ, அவர் பின்னாடி இருக்காரு. சலாம் அலைக்கும். மாமோ, மலைக்கும் சலாம். எல்லாம் எப்படி போகுது பிரதர்? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. வியாபாரம் நல்லா போகுது போல. ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு இருக்கீல? என் சரக்கெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? போன வாரம் போலீஸ் சொன்ன பிடிச்சிட்டதா கேள்விப்பட்டனே. அதான் உங்களுக்கு தெரியும்ல, கூட இருக்கிறவங்களே மாட்டி விட்டுட்டாங்கன்னு. நானும் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீயே பாரு. அவங்க கண்ணை காட்டி மிரட்டினாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லா சரக்கும் கொடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. இது நான் உனக்கு கொடுக்க வேண்டியது. மீந்தது இது. இப்போ எனக்கு 2 பிரிக்ஸ் வேணும். 2 பிரிக்ஸா? அதை நான் பார்த்துக்கிறேன். அதை கொண்டு வா. இப்படி ஆயிடுச்சு. என்ன சவுண்ட் இது? அது ஃபீட்பேக் நாய்ஸ். சிக்னல் இல்லையா? நீ வயிறு போட்டிருக்கியா? அடச்சா! எங்கடா ஒரு நில்லு. கன் ஷூட் நடந்திருக்கு. பேக்கப் கூப்பிடு, இப்பமே கூப்பிடு. இங்க ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு. டிடெக்டிவ் இன் பர்சூட் ஆலன் ரோட் 7th அவென்யூல எங்களுக்கு பேக்கப் தேவைப்படுது. ஏய், இங்க வா. சிஸ்டம் திரும்பவும் வேலை செய்யுது. அவன் கூட பேச முடியுதான்னு பாரு. முடியுது. மாமோ, நான் பேசுறது கேக்குதா?
ஏய் இங்க பாரு, இங்க வா, உள்ள வா, சீக்கிரம் வா வா, ஏறு ஏறு. சரி, நீ பயப்படாத, நாங்க வந்துட்டே இருக்கோம். உன் ஹெல்ப்புக்கு நன்றி. நோ ப்ராப்ளம். எவ்வளவுதான் இருந்தாலும் நாமெல்லாம் பிரதர்ஸ். ஆமா, சரியா சொன்ன. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. உனக்கு என்ன வேணும்? பெகசஸ் சில நாளா உன்னை கண்காணிச்சிட்டு இருக்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாரு. எப்படியோ இப்போவாச்சு பேசணும்னு தோணுச்சே. நானும் பேசணும்னு தயாரா இருக்கேன். யாரு? 28 வயசான மேல், செஸ்ட்ல ஒரு சைடுல புல்லட் பட்டிருக்கு, அப்புறம் ஒரு கால்லையும் ஷூட் பண்ணிருக்காங்க. வைட்டல்ஸ் எப்படி இருக்கு? பிளட் பிரஷர் 148 ஓவர் 80, ஹார்ட் ரேட் 52. இன்டிமேட் பண்ணியாச்சு. வர வழியில அவருக்கு மார்பின் கொடுத்திருக்கோம். இப்போதைக்கு ஓவர் டாக்ஸின் கொடுத்திருக்கு. மார்னிங் வரைக்கும் தாங்கும். ஓகே, சீக்கிரம் வாங்க. உன்னை உயிரோட பார்த்ததுல சந்தோஷம். எப்படியோ பொழைச்சிட்டேன். ஏதோ ஒரு பெரிய ட்ரெயின் வந்து மோதின மாதிரி இருக்கு. வலி உயிர் போகுது. ட்ரெயின்லலாம் ஒன்றும் அடிப்படல. காலில் ஷூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் செஸ்டில் நிறைய முறை ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை ஹார்ட் நரம்புகளுக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு நரம்புல பட்டிருந்தாலும் நீ செத்து இருந்திருப்ப. பாத்தியா, நீ எனக்கு வாக்கு கொடுத்த, ஆனால் அதை காப்பாற்ற முடியல. நான் என்னோட எதிரியை நம்பி இருக்கவே கூடாது. எதிரியா? நான் உன் எதிரி கிடையாது. உன்னை ஷூட் பண்ணது நான் கிடையாது, ஷூஸ் தான். சரிதான், இதை நினச்சி நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. எல்லாம் என் தலையெழுத்து. நான் ஷூஸை எப்படியாவது பிடிப்பேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. உன்னைக்கு உன்னோட பிரதரையும் நான் கொஞ்ச நாளாக கண்காணிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். தெரியும். உங்களோட ரெப்புடேஷனை பார்க்கும்போது இதை நான் எதிர்பார்த்தது தான். என்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. நான் அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை பற்றியும் உன் பிரதரை பற்றி நான் கேள்விப்பட்டது உண்மையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். உன் கண்ணை கொடு. என்னது? ஆமாம், உன் கண்ணை கொடு. எல்லாத்தையும் கூட. ரொம்ப நல்லது. காரில் உனக்காக 5 நிமிஷம் காத்துட்டு இருப்பேன். உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா வா. குட் லக்.
2 நிமிஷம் 55 செகண்ட்லேயே வந்துட்டா எனக்கு பிடிச்சிருக்கு. வண்டி எடு. என்னாச்சு கமேஷ், கூப்பிட்டீங்களாமே? உள்ள வாங்க டிடெக்டிவ், வந்து உட்காருங்க. சார், டிடெக்டிவ் வெஸ்ட், நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபைல் பண்ணுறதில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன விஷயம் அது? சார் இந்த கேஸில் நம்மளோட அக்ரிமெண்ட் அதானே? நான் அப்படி உன்னை பண்ண சொன்னேனா? ஏற்கனவே நம்ம ஜெயிலில் காம்ப்ரமைஸ் நடந்துட்டுருக்கு. அதனால் உன்னையும் உன் பார்ட்னரையும் அந்த கேஸில் ஒர்க் பண்ண சொல்லி அனுப்புனேன். ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ண சொன்னேன். அவங்ககிட்ட பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துட்டு எங்கிட்ட உண்மையானதை கொடுக்க சொன்னேன். ஆனால் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீயும் உன் பார்ட்னரும் ரோட்டில் இறங்கி 2 ரவுடி போலீஸ் மாதிரி நடந்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நம்ம ஆப்ரேஷன் பற்றி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா வெளியே வந்த சில ரவுடிகளும் திரும்ப போய் மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டிடெக்டிவ் வெஸ்ட், சீக்கிரமா இந்த பிரச்சனையெல்லாம் முடியுங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். நீங்க போறதுக்கு முன்னாடி டிடெக்டிவ், ஏதோ ஷூட்டிங் நடந்திருக்காமே, அதை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சூஸ்க்கு சம்மந்தப்பட்ட சாலிட் டீட்டெயில் ஒன்று கிடைச்சது. நான் சில எதிர்பாராத விஷயங்களால் மிஷின் பாதியிலே நின்றுச்சு. சூஸ் என்னோட லீடை சுட்டுட்டான். ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்படி நடந்தா சரிதான் டிடெக்டிவ் வெஸ்ட். கிளம்புங்க. போன முறை மாதிரி இல்லாம இந்த முறையாச்சும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. புரிஞ்சது சார். நீ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? ஆமாம், அது உண்மைதான். அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேனே. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கிரேட். ஹாய். ஹே, வெளியே வரும்போது ஹேண்ட் கப் போட்டு கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சேன். ஓ இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டமான நாள் நண்பா. உனக்காக ஒரு டீல் கொண்டு வந்திருக்கேன். ஐயோயோ, போன முறை உங்ககிட்ட டீல் வச்சதுக்கே இப்போ நான் குண்டடி பட்டிருக்கேன். எனக்கு வேண்டாம், தேங்க்யூ. இதில் உனக்கு வேறு வழியே இல்லை. பார்த்து பயங்கரமாக வலிக்குது. ஆமாம், நீங்கள் எந்த டீலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? சூஸ், அவனை இன்னும் பிடிக்கவே இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சூசு ஒரு எக்ஸ்மரீன். அவனா மாற்ற வரைக்கும் அவனை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. மோமோ, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? வேண்டாம், இவ்வளோ நாளாக டியூப்பில் தானே சாப்பாடு இருக்குனாங்க. என்ன கேட்குற? ஹாஸ்பிட்டல் சாப்பாடு எப்படின்னு தெரியாதா? நீ சாப்பிட்றது தான் தெரிஞ்சிருக்கும். நல்லா காமெடி பண்ணவும் கற்றுக்கிட்ட போலியே. நீங்கள் போலீஸ்காரா ஜோக்கரா ஒன்றுமே புரியல. இங்கே பாரு மோமோ, என் ஒய்ஃப் நல்லா சமைப்பா. ஒரு கிரிமினலை போய் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றீங்க? உங்கள் பொருளை எல்லாத்தையும் திருடி விற்றுடுவேன். உண்மையாக தான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், காமெடி இல்லை. எப்போ வந்த? இப்பதான். ஏதாவது தெரிஞ்சதா? என்ன ஃபாலோ பண்ண சொன்ன லீடர் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஒரு புல்லட் ஜாக்கெட் கொடுங்க. அது மூலமா பெரிய கேஸ் கிடைச்சது. சில மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? ஆமா. ஒரு வீட்ல இருந்த மெக்சிகன் டீலர்ஸ் அவுட் சைட்ல இருந்து வந்தவங்க கொன்னுட்டாங்க. ஆமா தெரியும். அதுக்கப்புறம் நான் அதை நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சேன். வீட்டோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சேன், மிஸ்டர் ஒயிட் பவுன்ஸ். அவர்கிட்ட வேலை செஞ்ச பழைய எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்டேன். அவங்க எங்க வேலை செஞ்சாங்களோ அங்கேயே நான் இப்ப வந்துட்டேன். பில்டிங்கை சுத்தி வளைச்சாச்சு இன்ஸ்பெக்டர். அவங்க இடத்தையும் செக் பண்ணியாச்சு. எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. சரி வாங்க உள்ள போலாம். மரியாதையா வெளியே போங்க.
என்கிட்ட சரணடைஞ்சிரு. தேவையில்லாம கையில செலுத்துறாத. மரியாதையா அந்த கன்னெல்லாம் கீழே போடுங்க. அதெல்லாம் முடியாது. மரியாதையா கீழே போடு. நீ நான் கிட்ட உன்கிட்ட தான் வந்தா சுற்றுவா. சொல்றேன். கண்ணை கீழே போடு. இது காம்பன்சேஷன் கிடையாது. இங்க உன்னை தவிர வேற இவன் எந்த வாயை மூடுறா. உயிரும் இதுக்கு மேல கிடையாது. பேசினா இவள போட்டு தள்ளிடுவா. உன்னை சுற்றுவான்னு சொல்றேன். அவனுக்கு பயமே இல்ல. அவளை பணயமா வைக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. மரியாதை அந்த கண்ணை கீழே போடு, கீழே போடுன்னு சொல்றேன்ல. நீ விளையாண்டது போதும். ஏய், எங்க போற? கீழே உட்காரு, கீழே உட்காரு. கைய செவுத்து மேல வை. வெயிடான்னு சொன்னேன். என் கேப்ப மட்டும் தொடாத. வாயை மூடு. என் கேப்ப மட்டும் தொடாதங்கறல. அத திரும்ப என்கிட்ட கொடுத்துரு. ஓடச்சா, இந்த மாதிரி தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் நான் தலைமறைவா இருந்தேன். எதுக்காக இப்படி தள்ளுற? நில்லு. சீக்கிரம் ஏத்துங்க. நானே ஏறேன். உங்களை சும்மா விட மாட்டேன். எங்களுக்கு வேண்டியதை நீ கொடுக்கணும். ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்க போறியா இல்ல கோர்ட்டுக்கு தான் போகணும்னு முடிவு எடுத்துட்டியா? உனக்கு எதிராக நாங்க எவிடன்ஸ் வச்சிருக்கோம். அதை வச்சு அவங்க என்ன வேணா வாங்கலாம். அந்த நேரத்துல தான் போலீஸ்காரன் ஆகுறதை விட த்ரில்லிங்கான வேலை வேற எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன். அதனால இப்ப பேசு. அப்புறம் பேச முடியாது. கோர்ட்ல வேணா ட்ரை பண்ணி பாரு. உன் விருப்பம்தான் பால். என்னத்த சொல்றது? ஓகே, உன் டீலுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு வேண்டியதை எப்பவும் என்னால கொடுக்க முடியாது. என்ன சொல்ற? எனக்கு சூஸ் தெரியும். நான் வேலை செய்யறவங்கல்ல அவனும் ஒருத்தன். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி அவன் எங்க போனானே தெரியல. எந்த ஒரு தகவலும் இல்ல. சரி, அதை விடு. மத்த அசோசியேட்ஸ் பத்தி சொல்லு. இங்க பாருங்க, நான் பேரெல்லாம் கொடுக்க முடியும், அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர் கூட கொடுக்க முடியும். ஆனா எதையும் கன்வே பண்ண முடியாது. நான் வேலை செய்யற இடத்துல என்னோட உயிரையே எடுத்துருவாங்க. உன்ன மாதிரி ஒரு கிறுக்கன் கேட்கறனால என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நல்லாவே ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிங்க. எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும். என்னது இடம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஓ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். திடீர்னு நீ எங்கப்பா ஆளே காணாம போயிட்ட? நீ இல்லாம எங்கேயுமே போக பிடிக்கல. உன் வீட்டுல என்னதான் பிரச்சனை? வீட்டு ஓனர் தான் பிரச்சனை. ம், நான் சில ஆளுங்களை அனுப்பி மதானான்னு செக் பண்ணி தூக்கிட்டு வர சொல்ல போறேன். அப்படியா? இன்னைக்கு நைட்டு நீ லீவ் போட்டுட்டு என் இடத்துக்கு வா. நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசணும். கண்டிப்பா நான் வரேன். தேங்க்யூ. வரேன். ஓகே.
மிஸ்டர் ஒயிட் பர்னர், உங்க எம்ப்ளாயி பயந்து என்னை சீக்கிரமே உள்ள விட்டுட்டாரு. அப்படி நான் உங்களது உங்ககிட்ட வேலை செய்கிறவன் உங்ககிட்ட இருந்து ரியல் எஸ்டேட் எதிர்பார்க்குறான்ல? அதெல்லாம் பிஸ்னஸ். இங்க இருக்கிற எல்லா கேங்ஸ்க்கும் ரியல் எஸ்டேட் கொடுக்கறது நீங்க தானே. அப்புறம் எல்லா ஆப்ரேஷனுக்கும் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. உங்க கையில இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களை பெரிய பவர்ஃபுல் பர்சனா மாத்துது. இப்படி இருக்கும்போது இந்த பதவி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா முடியும்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை பேக்கர்ஸ்க்கு நான் தெரியும்னா எப்போவும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பெக்கசிஸ் அப்புறம் கிளப்ல இருக்கிற ஜென்டில்மேன், நீங்க பவராலையும் பேராசையாலையும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்க கிளப்ல இருந்து ஒரு எம்ப்ளாயரை அனுப்பிட்டீங்க. பெக்கசிஸ் தான் அவனை பார்த்துக்கிட்டான். யாருக்கும் கிடைக்காத அந்த சாவி பெகசிஸ்க்கு கிடைச்சது. என்னது? பெக்கசிஸ் சாவியை கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா, பெகசிஸ் சாவியை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட மேப்பும் இருக்கு. இப்போ உங்க பீஸ் ஆஃப் பசில கேட்கிறாரு. இது எப்பவும் அவருக்கு கிடைக்காது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அதை கிடைக்க விட மாட்டேன். மற்றவங்க பெகசிஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. பேசிட்டே இருக்கிறதுனால உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிடாத. அந்த பீஸ் எங்க? என்ன பேசுற? ஏற்கனவே நான் செத்து போன ஆளு. நான் எதுக்காக அதை உங்ககிட்ட கொடுக்கணும்? ஏன்னா உங்க பையனோட உயிர் உங்க முடிவுல தான் இருக்கு. அப்புறம் உங்க உயிர் உங்க முடிவுல தான் இருக்கு. என் பையனா? என்ன பேசுற? உனக்கு அந்த அளவு தைரியம் இல்லை. எனக்கு தைரியம் இருக்கு மிஸ்டர் ஒயிட் பர்ன்ஸ். அப்பா என்ன வந்து காப்பாத்துங்க. பாபி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை கடத்திருப்ப? பீஸ் எங்க? இதை எங்காச்சும் எடுத்துட்டு போய் தொலை. என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்க பையன் சேஃபா தான் இருக்கான். கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சார், வெல் டன். ஒயிட் ப்ரௌன்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் போல இருக்கு. அப்படியும் சொல்லலாம். அடுத்தது என்ன? இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பசில் பீசஸ் எல்லாம் ஒன்றா சேர்ப்போம். இதை பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். முதல் விஷயம், கூட்டணியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு. கண்டிப்பா சார். கிளம்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் டிடெக்டிவ் வெஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். லோக்கல் ரவுடிகளுக்குள்ள கிரைம் அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் எல்லாம் இந்த கலைப்பொருளுக்காக அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி சண்டை போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வண்டியை அடிச்சு பழைய பொருளை திருடிட்டாங்க. ஏஜென்சி முதல் முறை இந்த கலைப்பொருளை பற்றி கேள்விப்படுறோம். குட் ஜாப். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண. நிச்சயமா சார். மிஸ்டர் பெகசிஸ், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் நண்பா. உள்ள வாங்க. உட்காருங்க. மிஸ்டர் பெகசிஸ், தயவு செஞ்சு உட்காருங்க. ஓகே. கலைப்பொருளை திரும்ப எடுக்கிற வேலை ரொம்ப சரியா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? ஆமாம், நல்லா போகுது. இதில் ஏன் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லது. ஓகே, இதை கொஞ்சம் பாருங்க. எப்படியாவது கலைப்பொருள்கள் நம்ம கைக்கு வரணுன்றதுக்காக நம்மளோட காம்படேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. பசிலோட கடைசி 2 பார்ட் நம்ம தேடுறதுக்கும் அது நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனா அதிர்ஷ்டவசமா நமக்கு சர்வீசஸை கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸை கொஞ்சம் பேரை நல்லாவே தெரியும்.
அவன் எனக்கு வேர்ல்டோட பெஸ்ட் ஹியூமன் ட்ராக்கரை கொடுத்தான். ஒசாமா பின்லேடனை கண்டுபிடிச்சதும் இவன் தான். பசிலோட கடைசி 2 பாகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அவங்கிட்ட சொல்லியிருந்த. கடுமையா உழைச்ச 1 வாரத்துக்கு அப்புறம் ஸ்கல் அண்ட் கிரைம் போன் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, அவங்க வேற வேற இடத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்கள யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க ஆளுங்கள்ல ஒருத்தனை இவங்களோட மூமெண்ட்ஸை கண்காணிக்க அனுப்புனேன். இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டேட்டா பேஸ கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் அதோட பேட்டர்ன்ஸை படிச்சதுக்கு அப்புறம் அது எந்த நேரத்துல வேணா வெளியே வரலாங்கிறத நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கறது? ஏற்கனவே அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஏற்கனவே டேட்டாவை நெட்வொர்க்கில் அப்லோடு பண்ணியாச்சு. இப்போ அவங்க ஆளுங்க பண்ண வேண்டியதெல்லாம் அதை பார்த்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். குட் ஜாப். அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. குட் லக் டு யூ சார். அது மட்டும் இல்லை, டாக்டர் ஆனி மேப்பை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஜூஸ், இப்ப வெற்றி நம்ம கையில தான் இருக்கு. பசிலோட கடைசி பீஸ் மட்டும் கிடைச்சா போதும். ஆனா கவனமா இரு, நம்ம அடுத்த எதிரி ரொம்ப மோசமானவன். முன்னாடி போ போ. பார்த்து, இங்க சரியா சுட முடியல. முன்னாடி வா, எழுந்து வா. இந்த பக்கம் வாங்க. உனக்கு ஒன்றாகல? இல்ல இல்ல, கண்ணு கொடு. ஷூட் பண்ணு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் நீங்க எப்பவும் என் பேச்சை நீங்க கேட்டதில்லை. இப்பயாவது கேளுங்க. நாம முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அதை நீங்க தான் முடிக்கணும்.
ஓகே, என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். சத்தியம் பண்றேன், நான் நல்லா இருப்பேன். நீங்க கிளம்புங்க. எப்படி? நீ இப்ப போய் ஆகணும். சரி, நான் கிளம்புறேன். லட்சியத்தோட இருக்கிற மனுஷங்களை நான் கௌரவிப்பேன். அதை விட தான் பிரச்சனையை தானே தீர்த்துக்கிறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேகசிஸ் ஒரு கோலை. அவனோட நாய்களை வச்சு அவனோட வேலையெல்லாம் பண்ண வைக்கிறான். இத பத்தி பேசணுமா? என் பிரதரை கொல்றதுக்கு உங்க நாய்களை அனுப்பிச்சு வச்சிருக்க. நீ என்ன பேசுற? என் கூட உனக்கு சண்டை போற தகுதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன சைனீஸ் மோக்கா? நீ இங்க வந்தது இதுக்காகத்தானே? ஆமா. அப்படி நான் வந்து எடுத்துக்கோ. தாராளமா. என் கிட்ட அடி வாங்குறவங்கள பார்க்கும்போது என்னோட மனசு கஷ்டப்படத்தான் செய்யும். இருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ணித்தான் ஆகணும். ஹலோ. ஹேய், நீ என்ன இங்க? உன்னோட பார்ட்னர் அந்த பக்கம் தான் இருக்காங்க. FBI. யாரும் நகராதீங்க. அந்த பஸ்ஸில் எங்க? இன்னும் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சினா இங்கே உன்னை சுட்டு கொன்றுவேன். நகராத. இப்ப நான் எங்க போறேனோ என் கூடயே வா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? வாயை மூடிட்டு நில்றா. ஏய், எதுவும் பண்ணாம அமைதியா இரு. தயவு செஞ்சு விட்டுரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன பிடிச்சு வச்சிருக்க? சொல்றேன்ல. ஏய் சுமாரு. அவ மோசமான சொன்னா ஒரு கேட்க கண்ணு. மாட்டா? வாயை மூடு, இதை நாங்க பாத்துக்கிறோம். சரி, உன்னோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வாய மூடு. ஏய் கட்டாமர்றா. இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். FBI. நகராதீங்க. எதையும் தொடாதீங்க. யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. உங்களோட நேரடி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கமிஷனர், உங்க வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ப்ளீஸ் எழுந்துறீங்க. ஒரு முறை சுத்துங்க. இந்த பக்கம் வாங்க. இவரை கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் நில்லு. நீங்க போற இடத்துக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அவ்வளவுதான், நீ போலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை இங்கே அனுப்புனது ட்ரக்ஸ் சப்ளையை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஊரில் இருக்கிற கிரைமை நிறுத்துறதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சேன்.
உன்னை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் நான் டின்னர் சாப்பிடும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் ரொம்ப அருமையாக சமைப்பாங்கன்னு சொல்லுவல்ல? நீ மோமோவா நடிச்சிருக்க கூடாது. எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. இங்கே பாரு, சும்மா சமாளிக்காத. அது முடிஞ்சது. ஸ்டைல் ஆஃப் பேக்கேஜஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பெகசிஸ் எங்க இருக்கான்? என் பக்கம் மட்டும் அடிச்சிடாத. நீ தான் நல்லா அடிப்பல்ல, அப்போ விளையாடுறதுக்கு தயாராயிரு. எல்லாமே இப்பதான் நார்மலா இருக்கு. பசிலோட எல்லா சாவிகள், அந்த கீ, அப்புறம் மேப், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு நடுராத்திரிக்கு நம்ம அங்க போய் ஆகணும். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் மேன் பவரை நிறுத்தி வச்சிருக்கேன் இப்போ. எக்ஸலண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை கைக்குள்ள வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு நிச்சயம் பவர் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கமிஷனரையும் அவருடைய அசோசியேட்ஸையும் FBI அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மள தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணினாலும் அது அவ்வளவு சுலபமா இருக்காது. உன்னோட தன்னம்பிக்கை குறையக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அப்பதான் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. புரிஞ்சுது. புது லக் பத்தி சொல்லணும்னு சொன்ன. ரொம்ப நன்றி. பர்மிஷன் இல்லாம உன்னை யார் கண்ணை தொட சொன்னது? ஒருவேளை நம்ம ஆபரேஷன் பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா வெளியே வந்த ரவுடிகளும் கவனமாகி உள்ள போயிருவாங்க. அப்புறம் நமக்கு வேலை இல்லாம போயிடும். யா, நான் தான் வெஸ்ட். யா, ஓகே ஓகே ஓகே, இப்பவே வாங்க. கூட கோஆர்டினேட்ஸும் கூட்டிட்டு வாங்க. ஓகே ஓகே. ச்சே, போலீஸ் வருது. அவங்க நிறுத்தாம சொல்றாங்க. பார்த்து, நம்ம பொசிஷனை மாத்திக்கலாம். மசாக், பார்த்து. எல்லாம் தயாரா இருக்கு. ஆரம்பிக்கலாம். இயற்கையோட கதவுகள் திறக்கப்படட்டும். அதுக்குள்ள பவர் வெளியே வரணும். இயற்கையோட கதவுகள் திறக்கப்படட்டும். அதுக்குள்ள பவர் வெளியே வரணும்.
பின்னாடியே இரு, நகராத. மசாக். இயற்கையோட கதவுகள் திறக்கப்படட்டும். அதுக்குள்ள பவரை வெளியே கொண்டு வரணும். 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 இயற்கையோட கதவுகள் திறக்கப்படணும். நீ இங்கே இரு. ஓகே, நான் இங்க இருக்கேன். நகராம அப்படியே இரு. மரியாதையா மேல எந்திரி. எழுந்திரி சொல்றேன்ல. இங்க யாராச்சும் ஹெல்ப்புக்கு வர முடியுமா? ஆல்ரைட், ஓகே, நான் யாரையாச்சும் கூட்டிட்டு வரேன். எமர்ஜென்சி கால் பண்ணுங்க இப்பவே. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இனிமே பெகாசஸை நம்ம எப்பவுமே பார்க்க முடியாது. அவனுக்கு ட்ரிபிள் லைஃப் சென்டென்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு இது ஏற்கனவே தெரியும். ஹை-ஃபை, குட் ஜாப். நீ எல்லாரையும் பயம்படுத்திட்ட. என்ன சொல்ற? இப்போ உன் உடம்புக்குள்ள நிறைய புது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிட்டு வந்தாங்க. உன் உடம்புல இருக்கிற மாலிகூல்ஸ் ஃபாஸ்டா டிராவல் ஆகுறதா சொன்னாங்க. மனுஷ திறன்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. உன்னோட உடம்பு இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியா உருவாக்குது. அவங்களால உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா உன்னோட பாடி சாலிடா இருக்க மாட்டேங்குது, ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது. உடம்பு ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே என்ன நடக்குதோ அது நிரந்தரமானதில்ல. பெகசஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்காக தானா? அவன் ஒரு பைத்தியக்காரன். சரியா சொன்ன. ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உடம்பு நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னார். இன்னும் கொஞ்ச நாள் இப்படி ரெஸ்ட் எடுத்தா போதும். அப்புறம் நீ வீட்டுக்கு போயிடலாம். எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்களும் தான். இங்கே பாரு, நான் என் குடும்பத்தை பார்க்க போகணும். ஸோ நான் கிளம்பணும். நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். போயிட்டு சரி, நீ டேக் கேர். டேக் கேர். நீ நல்லா ரெஸ்ட் எடு பிரதர். அப்புறம் சந்திக்கலாம். ஓகே, பாய்.
ஏய், இந்த மிஷினை பார்த்துட்டு வந்து அப்புறம் நான் சொல்றேன். இந்த ஃபெசிலிட்டியை 1910ல் ஓப்பன் பண்ணாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இதை 1970ல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. இங்கே இப்போ ரொம்ப ஸ்பெஷலான ஆபத்தான கிரிமினல்ஸை வச்சுருக்காங்க. ஸ்பெஷல்னா அவங்களோட திறமையை சொல்றீங்களா? ஆமாம் மேடம். அவங்கள நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். இந்த ப்ராஜெக்ட்காக நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். புரியுதா? எஸ் மேடம். நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க இருந்தவர் யாரு? அவர் பேர் கேலப். ஸ்கெல்லட்னு கூப்பிடுவாங்க. ஏன்? அவர் ஜெயிலில் இருந்த நிறைய பேரையும் ஆஃபீஸர்ஸையும் கொலை பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இங்கே தான் இருக்கார். அவங்கள கொன்னதுக்கப்புறம் அவங்களோட நாக்கை பிடுங்கி மண்டையை உடைச்சிருவாரு. கேட்ட வரைக்கும் போதும். ஸ்கில்லட்.
formed against me. No weapon formed against me will prosper. Oh no, no. I'm a king. I was born to reign. Born to reign. I was born to reign. Yeah, yeah. Hey, hey. No weapon formed against me will prosper. Long as I live each day by the gun. And as I hustle, every moment seems longer. When you're a king that's born for the throne, I don't need to say this more than once. Stay within your lane or be undone. Yeah, I kneel down and I bow my head. Close my eyes, take a deep breath and raise my hand. I pray to God that they understand, amen. So much hate, so many fake, and here I stand. I was raised around killers and dealers. Learn math on a triple beam, fill your prescription. Mama tried to raise me right, I would say that she did it, cause I survived through it all, and I'm handling business. A lot of snakes in my pants, trying to hide in the grass. I cut your head off fast, you've been on blast, and my emotions don't exist. My heart turned cold, but I never sell my soul just to get to the throne. I work hard for my crown, I took what I wanted, and I fought for these stripes. On my life I promise, and these demons everywhere, I'm maneuvering through them, trying to get a taste of heaven while I'm doing it moving. Yeah. No weapon formed against me will prosper. Long as I live each day by the gun. And as I hustle, every moment seems longer. When you're a king that's born for the throne, I don't need to say this more than once. Stay within your lane or be undone.
Rahim. The Lord is my shepherd. He prepares a table for me in the presence of my enemies. No weapon formed against me shall prosper. No weapon formed against. What up, Blaine? Emmy, what up? Hey, made music. Strap up. Keep city, nigga. No weapon. Dear Lord, keep these haters quiet. If they slander my name, then I'ma start a riot. I pay dues just to get where I am. Feeling like I'm not far from whatever I plan. I sketched it out in my brain. Then I took action, I'm active. I keep it cracking, ask about me, but really, half these niggas ain't about that life. It's just shit they say when they write. Since they rhyme, they figure it's tight, and that's just ignorant nigga for life. Down by the night, shoot on sight, I come in beat when I'm ready for war. Never been scared, stay prepared, I'ma get mine, you get yours. A born leader with a heater. Thanks to my believers, I'ma keep it in the streets. Deep, they got to see us, daddy never been around. So my father is God, and I pray for his protection. My weapon is sharp, I use my words to cut flesh. The truth gon' hurt him, but if I don't do it, then who gon' serve him? Nobody. No weapon formed against me will prosper. Long as I live each day by the gun. And as I hustle, every moment seems longer. When you're a king that's born for the throne, I don't need to say this more than once. Stay within your lane or be undone. And I bear witness that regardless of land, label, or language, there is only one God. I've been greatly unjust to myself, and I confess my fault.